நம்மளை பத்தி யாருன்னா தப்பா பேசினாலோ இல்ல நம்ம யாருன்னா தப்பா பேசிட்டாலோ அவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும், ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும், அதாவது ரொம்பவே கேவலமா இருக்கும். அதுதான் ஒரு நிதாசனமான ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட இந்த கேள்வியை எனக்கு கேட்கணும் போல இருக்கு. இப்பதான் இந்த செய்தியை பார்த்தேன். அதாவது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு? கருணாசன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு? இது உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும்னு தோணுதுண்ணா. ஏன் அப்படின்னா அவ்வளவு கேவலமா பேசுனீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நான் அசிங்கமே. அண்ணன் கருணாஸுக்கு ரொம்ப அசிங்கம். நடிகர் சங்கம் சார்பா திமுகவுடைய ஆபீஸ்ல எப்பவுமே இருப்பார் அண்ணன் பூச்சி முருகன் அவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாசரு, அதுக்கப்புறம் அண்ணன் கார்த்தி, அதுக்கப்புறம் கருணாசு, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தளபதி அவர்களை மரியாதை நிமித்தமா இன்னைக்கு போய் சந்திச்சிருக்காங்க. அதுவும் பக்கத்துல போயிட்டு தோளோட தோலா ஒட்டிக்கிட்டு நிக்கிறாரு கருணாசு. கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா? எனக்கு சிரிப்பா இருக்கு அதை பார்க்கும்போது. ஒரு பக்கம் வேதனையா இருக்கு, ஒரு பக்கம் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனுஷங்களாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம்னு தோணுது. எவ்வளவு ஒரு அசிங்கம் இல்ல ஒரு பேச்சு பேசிட்டு எப்படி அந்த மாதிரி பக்கத்துல எப்படி நான் நிக்கிறீங்க? ஒரு மாதிரியா இல்லையா உங்களுக்கு? பாக்குறவங்க எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க உங்களை. என்னடா அவ்வளவு பேச்சு பேசுறீங்க, நம்ம இப்படி பேசுறீங்க, ஒரு மாதிரி கூச்சமா இல்ல? போகும்போது தளபதி அவர்களை பார்க்க போறோம் நம்ம அப்படின்னு நம்ம ஒரு இதுவா பேசிருப்பீங்க எல்லாருமே. உங்க டீமா எப்படி பேசிட்டு தான் போவீங்க. அப்படி பேசும்போது உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை ஒரு மாதிரியா பார்ப்பாங்களே. நீங்க பேசுனதெல்லாம் எல்லாருமே பார்த்தாங்க, எல்லா மீடியாவும் எப்படி சொல்றது எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களே பக்கத்துல கூட இருக்கிறவங்க பேச மாட்டாங்க, என்னடா இந்த ஆள் இவ்வளவு பேச்சு பேசிட்டு அவரை போய் பார்க்க கூட வராரு. இவ்வளவு ஒரு கேவலமா இருக்கும்ல அது.